ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி 11/5/2025 முதல் 26/5/2026 வரலாம். குரு பகவான் ரிஷபராசியில் மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்திற்கு 11/5/2026 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சித்த யோகம் கொண்ட நாளில் சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிற அன்றைக்கி மிருகசீரிஷம் 2லிருந்து மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்திற்கு, அதாவது ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாளர். சரி, குரு பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தேடையானால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. இயற்கை சுவர்களிலே முதன்மை சுவர்னு சொல்லக்கூடியவர் குரு. 100% அவர் இருந்த இடத்தையும் சரி பார்த்த இடத்தையும் சரி எப்பொழுதுமே பலப்படுத்தக்கூடியவர். பொதுவாகவே சில கிரகங்கள் பார்த்தா அந்த இடம் கெட்டு போகும்னு சொல்லுவார். ஆனால் இவர் பார்த்தா அந்த கிரகங்கள் சுபப்படும். அதனால் அதீத சுபர்னு சொல்லக்கூடியவர். அதனால் பார்த்தேடையானால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை பொன்னன் அப்படின்னு சொல்லுவாள். அதை தவிர ப்ரஹஸ்பதி அப்படின்னு சொல்லுவாள். அதனால் குரு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் அவருடைய அருளால் மட்டுமே எல்லா விஷயங்களும் போகக்கூடியது. குருவுக்கும் புதனுக்கும் பெரிய வித்தியாசம் என்னென்னா, புதன் அறிவு காரகன், அறிவு சம்பந்தப்பட்ட கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணக்கூடிய விஷயங்கள் புதன் மூலியமாக வரும். ஆனால் குருவின் அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த உபயோகத்தை, அந்த படித்த வித்தையை உபயோகப்படுத்தக்கூடிய தன்மையை உபயோகப்படுத்தக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் வரும். அதனால தான் குருவின் பார்வை எந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு ஏற்றது, குருவின் ஆசீர்வாதங்கள் ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, குருவை பற்றி சொல்லும் பொழுது பார்த்தேனால் அவர் பொன்னன்னு சொல்லுவோம். அதை தவிர அவர் ப்ரஹஸ்பதின்னு சொல்லுவோம், தேவகுருன்னு சொல்லுவோம். இருக்கும் கிரகங்கள் 9 கிரகங்கள். அந்த 9 கிரகங்களில் 7 கிரகங்களை சொல்லுவோம். 2 கிரகங்கள், அதாவது ராகு கேத்துன்றது ஒரே உடலில் 2 தலையும் வாலாகவும் இருக்கிறதுனால அது சாயா கிரகங்கள். ஒரு இதுதான், அதாவது நிழல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 7 கிரகங்களிலும் சூரியன் சந்திரனை விட்டால்னா 5 கிரகம்தான். அந்த 5 கிரகங்கள்லையும் மிகவும் முதன்மையான மிகவும் பெரிய இருக்கக்கூடிய கிரகமானது நம்மளுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம். அவருடைய பிரதிபலிப்பினால் நமக்கு 2.5 மடங்கு சுப பலன்கள், சூரியனுடைய ஒளி சக்தி நம்மளுக்கு வரும். அதனால் அதீத சுபம் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் என்று சொல்லக்கூடியது. சரி, இப்போ குருவின் பார்வை அப்படின்னு பார்த்தாலும் பொதுவாகவே எல்லா கிரகங்களும் 7ஆம் பார்வை அப்படின்றது சமசப்தம 180 டிகிரி பார்வைகளை பார்க்கும். ஆனால் குருவிற்கு விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் உண்டு. அதாவது அவர் இருக்கும் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் சுபப்படுத்துவார், 9ஆம் இடத்தையும் சுபப்படுத்துவார். மேலும் பார்த்தேனால் இந்த குரு பகவானுக்கு காலபுருஷ தத்துவத்தில் 9வது ராசியும் 12வது ராசியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, பாக்யஸ்தானத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், எந்த ஒரு விஷயத்திலும் தடங்கள் இல்லாமல் பாக்கியங்கள் கிட்டணும் அப்படின்னா, செல்வங்களாக இருக்கட்டும், படிப்பனாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம், நல்ல மனைவி இல்லாள், அது தவிர நல்ல இல்லம், அது தவிர குழந்தை பிராப்தி, எல்லா விஷயத்துக்குமே பாக்கியம் கிடச்சிருக்குன்னு சொல்லணுன்னாலே அதுக்கு குரு உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல வலுப்பெற்று லக்னத்திற்கு இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததே ஆனால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுப்பார். குருவை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால் 12ஆம் இடத்தையும் அவருடைய காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடமான மீனமும் குரு பகவானுக்கு உண்டானது. எப்பொழுதுமே 12ஆம் இடம்னு விரயஸ்தானத்தை சொல்லுவோம். அதை தவிர தூக்கஸ்தானத்தை சொல்லுவோம். இதெல்லாம் குருவினுடைய நல்ல பார்வையோ இருந்தாரே ஆனால் உங்களுக்கு சுப செலவுகள் வரும், நல்ல தூக்கம் வரும், உடல் நாகு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதெல்லாம் குருவினுடைய பார்வையோ குரு இருந்தாலோ வரக்கூடியது. சரி, குரு பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால் அவருக்கு குரு அணி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், சந்திரன், செவ்வாய் மற்றும் குரு, இவர்கள் 4 பேர் ஒரு அணியாகவும், இவர்கள் அருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடியதாகவும், பொருள் அணின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரனுடைய அணியாக, சுக்கிரன், புதன், சனி மற்றும் ராகு கேது இவர்கள் 5 பேரும் ஒரு அணியாகவும் இருக்கக்கூடியது. அதனால் குரு அதீத சுபத்துவர், 100% சுபத்துவர் குரு.
அதற்கு அடுத்து சற்று கம்மியாக, அதாவது 80%, 75%ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கிரன் சிறந்தவர். அதே போல் பார்த்தாலேனால் அதீத சுபத்துவம் கொண்டவர் வந்து பௌர்ணமி சந்திரனும் தனித்த புதனும் சொல்லுவாள். மிச்சவா எல்லாருமே வந்து பாவர்கள்னு சொல்லக்கூடியது. சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரன், அதாவது வளர்பிறை சந்திரனோ பௌர்ணமி சந்திரனோ சுபராக கொள்ளக்கூடியது. அதுவும் வந்து அமாவாசையிலேருந்து வளர்பிறைன்னு பார்த்தோம்னா ஒரு 6 நாள் 7 நாளைக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு வெளிச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த காலகட்டத்தில் சந்திரனை எடுத்துக்க மாட்டான். சரி, இப்போ குருவை பற்றி பார்க்கும்பொழுது குருவினுடைய ஸ்தலங்கள் எல்லாருக்கும் தெரியும். குருவினுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடியது வந்து பணம் வரணும் அப்படின்னா குரு நல்லபடியாக இருக்கணும். குரு நல்ல இடத்துல இருந்து உங்களுடைய ராசியோ லக்னத்தையோ பார்த்தார் ஏனால், 2வது ஸ்தானத்தை பார்த்து 11வது ஸ்தானத்தை பார்த்தார் ஏனால் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. பொதுவாகவே குருவை நம்ம வந்து தனகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். ஜோதிட சாஸ்திரத்தில் தனகாரகன். அதை தவிர குருவுக்கு வந்து பார்த்தாலேயானால் புத்திர காரகன். இந்த ரெண்டும் வந்து காரகத்துவத்திலே வரும். அதனால் ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய வலுத்தன்மை, உங்களுக்கு அடுத்த சந்ததியினர் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குரு நல்ல வலுத்து இருந்து குருவினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக இருக்கணும். அதனால் காரகத்துவம்னு பார்க்கும்பொழுது புத்திர காரகத்தை சொல்லுவாள். 5ஆம் இடம், 5ஆம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு, இவர்கள் 3 பேரும் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லபடியில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு அதாவது புத்திர பிராப்தி இருக்கும், சந்தானம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதே மாதிரி தன காரகன்னு சொல்லக்கூடியவரும் குரு. அதனால் இந்த 2த்துக்குமே காரகத்துவம் அவரது. அதனால் மிச்சப்படி நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணாலும் இந்த 2 விஷயத்தில் ரொம்பவும் முக்கியமாக இருப்பார். இதை தவிர பார்த்தாலேனால் குருவுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது அரச மரம். அரச மரத்தை குருவுக்கு உண்டான மரம். ஏன்னா அரச மரத்தில் பார்த்தாங்கன்னா ஒரு பகுதி வந்து விஷ்ணுவும் ஒரு பகுதி வந்து சிவனாகவும் சொல்கிறா, வேறு பகுதி வந்து பிரம்மாவாகவும் சொல்கிறா. அதனால் அரச மரத்தின் முழுவுமே மும்மூர்த்திகள் இருக்கிறதாகவும் அது குருவினுடைய ஆளுமையில் இருக்கிறதாகவும் சொல்லக்கூடியது. எல்லோருக்குமே சுபராக இருக்கக்கூடியவர் குரு. அதுதான் ரொம்ப பெரிய விசேஷம். யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டார். ஒரு நல்லது பண்ணுவார், இல்லைன்னா பண்ணாமல் இருப்பார். தீங்குன்றது பண்ண மாட்டார். மேலும் பார்த்தீங்களேனால் குருவுக்கு உண்டான மலர்ன்றது சொல்லக்கூடியது முல்லை மலரை சொல்கிறார். அதை தவிர குருவுக்கு உண்டானது சந்தன மரத்தை சொல்லுவாள். இது தவிர பார்த்தீங்களேனால் இந்த சந்தன மரம் தானம் கொடுக்குறது, அதாவது கொண்ட கடலை, மஞ்சள் நிறம், இந்த மாதிரியான விஷயங்கள் குருவுக்கு சொல்கிறான். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவருக்கு குரு அந்த அளவுக்கு சரியில்லை, இந்த குரு பெயர்ச்சி கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, அதனால் அவளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது தனம் வருமானத்திலையும் சரி, அதை தவிர வந்து அவளுக்கு உண்டான புத்திர பாக்கியங்களும் சரி, இல்லை புத்திரர்களால் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இல்லை கடன் ஏறக்கூடிய வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, கடல் கழுத்தை நெரிக்கக்கூடிய வாய்ப்புகளாகவும் சரி, இந்த மாதிரியான எளிய பரிகாரங்களை செய்கிறது ரொம்பவும் நல்லது. அதாவது என்ன அப்படின்னா, முதல்ல வந்து குரு காயத்ரின்னு சொல்லக்கூடிய ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தரமாவது இந்த குரு அடுத்த பெயர்ச்சி ஆறவர்களும் சொல்கிறது ரொம்பவும் நல்லது. அது தவிர குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது இந்த கொண்டக்கடலை வெள்ளை கலர் கொண்டக்கடலையை வந்து சுண்டல் பண்ணி இது பண்ணுறது. அது தவிர முல்லைப்பூ சாத்துறது குரு பகவானுக்கு, இல்லை தட்சிணாமூர்த்திக்கு. அது தவிர வந்து மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொடுக்கறது. படிக்கக்கூடிய இடங்கள், அதில் வந்து அதாவது பாடசாலைகள், இதுக்கெல்லாம் வந்து படிக்கிறதுக்குன்னு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை தானமாக கொடுக்கறது. நெய் போட்ட ஸ்வீட்டு அது வந்து வாங்கி தானமாக கொடுக்கறது. அதாவது கோவிலில் வந்து நெய் போட்ட ஸ்வீட், அதாவது சக்கரை பொங்கல்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கறதன் மூலியமாக குருவுக்கு உண்டான பிரீத்தி. சரி, இது எப்போ பண்ணலாம்? குருவுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது எப்போவுமே குருவின் நாளான, அதாவது வியாழக்கிழமை அன்றைக்கி பண்ணணும். அதை தவிர பார்த்தேனால் இந்த காயத்ரி மந்திரத்தை எப்போ சொல்லணும்? வியாழக்கிழமை கார்த்தால முதல் மணி நேரம், அதாவது ஹோரைன்னு சொல்லுவோம். அதாவது சூரியன் உதித்த முதல் மணி நேரத்தை ஹோரை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஹோரையில் முதல் மணி நேர ஹோரை, அதாவது உங்களோட ஊரில் சூரிய உதயம் வந்து 7 மணி இருக்கலாம், இல்லை 6 மணி இருக்கலாம், இல்லை 5 மணி இருக்கலாம். எந்த மாதிரியான இதுவாக இருந்தாலும் சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த காயத்ரி மந்திரத்தை 3 முறை சொல்கிற இல்லையானால் உங்களுக்கு வரக்கூடிய வர வேண்டிய எந்த பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக தவிர்க்கப்படும்.
சரி, இப்போது குரு பெயர்ச்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் பாயிண்ட் இருக்கும் இங்கே, அதாவது மேலே இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் வரலாம் அனுப்பிச்சி வைங்க. நான் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன். சந்தின்றது வந்து பார்த்தாலேயானால் மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் நினச்சின்னு இருப்பா, 3ஆம் பாதத்தில் இருக்கும், ராசியே மாறிடும். இது வந்து நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தின்னு சொல்லுவோம். அதே மாதிரி லக்னத்தையும் பார்த்தோன்னா அதே மாதிரி லக்னத்தில் பார்த்தேனால் விசாக நட்சத்திரம் நினச்சின்னு இருப்பா, விசாக நட்சத்திரம் துலா ராசி நினச்சின்னு இருப்பா, விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருப்பாள். அதனால் சந்தி முதல்ல பார்க்கணும். அதே மாதிரி நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கிறா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு இப்போ நடக்கக்கூடிய மாறுதல்கள் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதுன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை நான் சொல்கிறேன். அதற்குண்டான கட்டணத்தையும் போடுறேன். அதை அனுப்புங்க. அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு பெயர்ச்சி 2025 11/5/2025 முதல் 26/5/2026 வரை பார்க்கலாம். சிம்ம ராசி, அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா இப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இப்போது உங்களுடைய ராசியிலேயே கேத்து வந்துட்டார். அதாவது மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கிற வாடுகள்லாம் பார்த்தோம்னா உடல் நிலையில் பெரிய பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். உடல் நிலையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா ராசியிலேயே கேத்து 7ஆம் இடத்துல ராகுவும் சனியும், சனி இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள்லாம் வரும். கூட்டு தொழிலில் பின்னடைவு இருக்கும். யாரையும் வந்து நம்ப வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது நல்லது. நிச்சயமாக உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவா மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போது இந்த குரு பெயர்ச்சியின் மாற்றங்கள் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல குரு, நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய விஷயம். அபிலாஷைகள்னால் உங்களுடைய மனத்தில் நீங்கள் வச்சிட்ருக்கிற எல்லா விதமான விஷயங்களும் நிச்சயமாக வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதன் மூலியமாக 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எல்லா விதமான ஏற்றத்தை கொடுக்க போகிறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5, 8 இந்த 2 இடத்துக்கும் உண்டானவர் குரு. அவர் 11ஆம் இடத்துல இருக்கார். பெரிய ஏற்றம் வரப்போகிறது. அதாவது உங்களுக்கு பார்த்தாலேயானால் குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய காலகட்டம். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் திருமண பாக்கியம் ஏற்பட்டாச்சு. இப்போ பார்த்தாலும்னா 7ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறார். சனியும் இருக்கார். எப்போவுமே திருமணம் ஆகணும்னா சனி அப்புறம் குரு இவர்களுடைய அதாவது சனி புக்தியோ, சனி தசையோ, 7.5 சனியோ, அஷ்டமத்து சனியோ, சப்தமத்தில் அதாவது கண்டக சனியோ ஏதாவது ஒன்று இருக்கணும். அதே மாதிரி ஏன்னா கர்மகாரகன்றதுனால கர்மங்களை இது பண்ணுறதுக்கு அவர் இருந்தே ஆகணும். அதை தவிர வந்து குருவினுடைய பார்வை நிச்சயமாக இருக்கணும் 7ஆம் இடத்துல. இப்போ பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தை பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்குறார், அப்புறம் 7ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த காலகட்டத்தில் 11ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக என்ன பலன் அப்படின்னு முதல்ல பார்த்தோம்னா 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் குறிக்கிறது. அவர்கள் மூலியமாக அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்பு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால, குரு பகவானை பார்க்கறதுனால அவர் புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். அதனால் ஆண் மலட்டுத்தன்மை இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக இப்பொழுது மலட்டுத்தன்மை அதாவது தீரக்கூடிய வாய்ப்பும், அதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக உண்டு. இப்போ பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையே பார்க்குறார். புத்திர காரகனே புத்திர ஸ்தானத்தையே பார்க்குறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரும். அதாவது குழந்தை பிராப்தி இவ்வளோ நாளாக வந்து கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகிடுத்து, இதில் வந்து குழந்தை பிராப்தி இல்லை அப்படின்னு சொல்கிறவாளுக்கு இப்போ குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
புதிய முயற்சி எடுக்கிறவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர பார்த்தோம்னா 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தையும் குறிக்கக்கூடிய இடம். இந்த 5ஆம் இடத்தை பார்த்தேனால் பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம்னு சொல்கிறோம். பூர்வ புண்ணியங்கள் எல்லாமே அந்த இடத்துல தெரியும். அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் எல்லாமே அதன் மூலியமாக வெளிப்படக்கூடிய காலகட்டம். அதனால் குருவின் பார்வை உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கொடுக்கும். புதிய பதவி உயர்வு, தொழில் அபிவிருத்தி இதெல்லாமே கொடுக்கும். 9ஆம் பார்வையில் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய பாக்கியம்னா இப்போ சிம்ம ராசிக்காரர்கள் இவ்வளோ நாளாக கல்யாணத்துக்கு பார்த்துட்டே இருந்தால் தட்டி போயிட்டே இருந்திருக்கும். இப்போ பார்த்தோன்னா கண்டிப்பாக திருமண பாக்கியம் நிச்சயமாக ஆகக்கூடிய வாய்ப்பு. இது தவிர பார்த்தலையானால் ராகுவும் அங்கே இருக்கார். அபரிமிதமான ஒரு ஏற்றம் கிடைக்கும். கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பெரிய ஏற்றம் இருக்கும். சரி, இந்த மொத்தமாக பார்த்தோம்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறோம்னா 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தொழிலாளர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரும். கூட்டு தொழில்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் அதை சுமூகமாக முடிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த குழந்தைகளுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா 3ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் குழந்தை பிராப்தி உண்டாகும். அதாவது இந்த கணவன் மனைவி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைப்போகிறது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடியது அப்படின்னா இவ்வளவு நாளாக குழந்தைகள் இல்லாமல் குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்ததுனால ஒரு வெறிச்சோடு இருக்கக்கூடிய வீடாக இருக்கும். இப்போ குழந்தை பிராப்தி அடுத்த வருஷம் 2026 குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு. அதனால் கவலைப்பட தேவையில்லை. அது தவிர உங்களுக்கு வேலையில் புதிய ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய பாக்கியம், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 11ஆம் இடம் வலுப்பெறுறது. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். அது தவிர பார்த்தாலேயானால் 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2வது திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரையிலும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமான பலனை அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது சுவாமி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போய்ட்டு வாங்க. அப்பனுக்கு அதாவது குருத்துவம் இது பண்ணி அப்பனுக்கே சொன்ன சுப்பையான்னு சொல்லக்கூடியவர். அதனால் முருகப்பெருமானை சுவாமி மலையில் போய் தரிசிச்சுட்டு வர்றதன் மூலியமாக குரு பகவானுக்கு செய்த பிரீத்தியாக அது எடுத்துக்கொள்ளப்படும். அதனால் குரு பிரீத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா வகையான எளிய பிரீத்திகளும் சொல்லியிருக்கோம், அதையும் பண்ணுங்கள். அதை தவிர சுவாமி மலைக்கு இந்த காலகட்டமான ஒரு வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு தடவாவது போயிட்டு வாங்க. மொத்தத்தில் திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் கைகூடும். உங்களுக்கு குழந்தை பிராப்தி உண்டு. 2வது திருமணம் கைகூடும். மூத்த சகோதர சகோதரிகளோடு நல்ல ஒரு ஏற்றம். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். ஆனந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி 11/5/2025 முதல் 26/5/2026 வரலாம். குரு பகவான் ரிஷபராசியில் மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்திற்கு 11/5/2026 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சித்த யோகம் கொண்ட நாளில் சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிற அன்றைக்கி மிருகசீரிஷம் 2லிருந்து மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்திற்கு அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாளர். சரி, குரு பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தாலேயானால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது.
இயற்கை சுவர்களிலே முதன்மை சுவர்னு சொல்லக்கூடியவர் குரு. 100% அவர் இருந்த இடத்தையும் சரி பார்த்த இடத்தையும் சரி எப்பொழுதுமே பலப்படுத்தக்கூடியவர். பொதுவாகவே சில கிரகங்கள் பார்த்தா அந்த இடம் கெட்டு போகும்னு சொல்லுவார். ஆனால் இவர் பார்த்தா அந்த கிரகங்கள் சுபப்படும். அதனால் அதீத சுபர்னு சொல்லக்கூடியவர். அதனால் பார்த்தலையானால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை பொன்னன் அப்படின்னு சொல்லுவாள். அது தவிர ப்ரஹஸ்பதி அப்படின்னு சொல்லுவாள். அதனால் குரு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் அவருடைய அருளால் மட்டுமே எல்லா விஷயங்களும் போகக்கூடியது. குருவுக்கும் புதனுக்கும் பெரிய வித்தியாசம் என்னென்னா, புதன் அறிவு காரகன், அறிவு சம்பந்தப்பட்ட கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணக்கூடிய விஷயங்கள் புதன் மூலியமாக வரும். ஆனால் குருவின் அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த உபயோகத்தை, அந்த படித்த வித்தையை உபயோகப்படுத்தக்கூடிய தன்மையை உபயோகப்படுத்தக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் வரும். அதனால தான் குருவின் பார்வை எந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு ஏற்றது, குருவின் ஆசீர்வாதங்கள் ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, குருவை பற்றி சொல்லும் பொழுது பார்த்தேனால் அவர் பொன்னன்னு சொல்லுவோம். அதை தவிர அவர் ப்ரஹஸ்பதின்னு சொல்லுவோம், தேவகுருன்னு சொல்லுவோம். இருக்கும் கிரகங்கள் 9 கிரகங்கள். அந்த 9 கிரகங்களில் 7 கிரகங்களை சொல்லுவோம், 2 கிரகங்கள் அதாவது ராகு கேத்துன்றது ஒரே உடலில் 2 தலையும் வாலாகவும் இருக்கிறதுனால அது சாயா கிரகங்கள். ஒரு இதுதான், அதாவது நிழல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 7 கிரகங்களிலும் சூரியன் சந்திரனை விட்டால்னா 5 கிரகம்தான். அந்த 5 கிரகங்கள்லையும் மிகவும் முதன்மையான மிகவும் பெரிய இருக்கக்கூடிய கிரகமானது நம்மளுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம். அவருடைய பிரதிபலிப்பினால் நமக்கு 2.5 மடங்கு சுப பலன்கள், சூரியனுடைய ஒளி சக்தி நம்மளுக்கு வரும். அதனால் அதீத சுபம் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் என்று சொல்லக்கூடியது. சரி, இப்போ குருவின் பார்வை அப்படின்னு பார்த்தால்னா பொதுவாகவே எல்லா கிரகங்களும் 7ஆம் பார்வை அப்படின்றது சமசப்தம 180 டிகிரி பார்வைகளை பார்க்கும். ஆனால் குருவிற்கு விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் உண்டு. அதாவது அவர் இருக்கும் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் சுபப்படுத்துவார், 9ஆம் இடத்தையும் சுபப்படுத்துவார். மேலும் பார்த்தேனால் இந்த குரு பகவானுக்கு காலபுருஷ தத்துவத்தில் 9வது ராசியும் 12வது ராசியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, பாக்யஸ்தானத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், எந்த ஒரு விஷயத்திலும் தடங்கள் இல்லாமல் பாக்கியங்கள் கிட்டணும் அப்படின்னா, செல்வங்களாக இருக்கட்டும், படிப்பனாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம், நல்ல மனைவி இல்லாள், அது தவிர நல்ல இல்லம், அது தவிர குழந்தை பிராப்தி, எல்லா விஷயத்துக்குமே பாக்கியம் கிடச்சிருக்குன்னு சொல்லணுன்னாலே அதுக்கு குரு உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல வலுப்பெற்று லக்னத்திற்கு இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததே ஆனால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுப்பார். குருவை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால் 12ஆம் இடத்தையும் அவருடைய காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடமான மீனமும் குரு பகவானுக்கு உண்டானது. எப்பொழுதுமே 12ஆம் இடம்னு விரயஸ்தானத்தை சொல்லுவோம். அதை தவிர தூக்கஸ்தானத்தை சொல்லுவோம். இதெல்லாம் குருவினுடைய நல்ல இது பார்வையோ இருந்தாரே ஆனால் உங்களுக்கு சுப செலவுகள் வரும், நல்ல தூக்கம் வரும், உடலாக நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதெல்லாம் குருவினுடைய பார்வையோ குரு இருந்தாலோ வரக்கூடியது. சரி, குரு பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால் அவருக்கு குரு அணி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், சந்திரன், செவ்வாய் மற்றும் குரு, இவர்கள் 4 பேர் ஒரு அணியாகவும், இவர்கள் அருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடியதாகவும், பொருள் அணின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரனுடைய அணியாக, சுக்கிரன், புதன், சனி மற்றும் ராகு கேத்து இவர்கள் 5 பேரும் ஒரு அணியாகவும் இருக்கக்கூடியது. அதனால் குரு அதீத சுபத்துவர், 100% சுபத்துவர் குரு. அதற்கு அடுத்து சற்று கம்மியாக, அதாவது 80%, 75% சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கிரன் சிறந்தவர். அதே போல் பார்த்தாலேனால் அதீத சுபத்துவம் கொண்டவர் பௌர்ணமி சந்திரனும் தனித்த புதனும் சொல்லுவாள். மிச்சவா எல்லாருமே பாவர்கள்னு சொல்லக்கூடியது. சந்திரன் பௌர்ணமி சந்திரன், அதாவது வளர்பிறை சந்திரனோ பௌர்ணமி சந்திரனோ சுபராக கொள்ளக்கூடியது. அதுவும் அமாவாசையிலேருந்து வளர்பிறைன்னு பார்த்தோம்னா ஒரு 6 நாள் 7 நாளைக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு வெளிச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த காலகட்டத்தில் சந்திரனை எடுத்துக்க மாட்டான். சரி, இப்போ குருவை பற்றி பார்க்கும்பொழுது குருவினுடைய ஸ்தலங்கள் எல்லாருக்கும் தெரியும். குருவினுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடியது பணம் வரணும் அப்படின்னா குரு நல்லபடியாக இருக்கணும். குரு நல்ல இடத்துல இருந்து உங்களுடைய ராசியோ லக்னத்தையோ பார்த்தார் ஏனால், 2வது ஸ்தானத்தை பார்த்து 11வது ஸ்தானத்தை பார்த்தார் ஏனால் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது.
பொதுவாகவே குருவை நம்ம வந்து தனகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். ஜோதிட சாஸ்திரத்தில் தனகாரகன். அதை தவிர குருவுக்கு வந்து பார்த்தேடையானால் புத்திர காரகன். இந்த ரெண்டும் வந்து காரகத்துவத்திலே வரும். அதனால் ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய வலுத்தன்மை, உங்களுக்கு அடுத்த சந்ததியினர் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குரு நல்ல வலுத்து இருந்து குருவினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக இருக்கணும். அதனால் காரகத்துவம்னு பார்க்கும்பொழுது புத்திர காரகத்தை சொல்லுவாள். 5ஆம் இடம், 5ஆம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு, இவர்கள் 3 பேரும் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லபடியில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு அதாவது புத்திர பிராப்தி இருக்கும், சந்தானம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதே மாதிரி தன காரகன்னு சொல்லக்கூடியவரும் குரு. அதனால் இந்த 2த்துக்குமே காரகத்துவம் வருது. அதனால் மிச்சப்படி நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணாலும் இந்த 2 விஷயத்தில் ரொம்பவும் முக்கியமாக இருப்பார். இதை தவிர பார்த்தாலேனால் குருவுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது அரச மரம். அரச மரத்தை குருவுக்கு உண்டான மரம். ஏன்னா அரச மரத்தில் பார்த்தாங்கன்னா ஒரு பகுதி வந்து விஷ்ணுவும் ஒரு பகுதி வந்து சிவனாகவும் சொல்கிறா, வேறு பகுதி வந்து பிரம்மாவாகவும் சொல்கிறா. அதனால் அரச மரத்தின் முழுவுமே மும்மூர்த்திகள் இருக்கிறதாகவும் அது குருவினுடைய ஆளுமையில் இருக்கிறதாகவும் சொல்லக்கூடியது. எல்லோருக்குமே சுபராக இருக்கக்கூடியவர் குரு. அதுதான் ரொம்ப பெரிய விசேஷம். யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டார். ஒரு நல்லது பண்ணுவார், இல்லைன்னா பண்ணாமல் இருப்பார். தீங்குன்றது பண்ண மாட்டார். மேலும் பார்த்தீங்களேனால் குருவுக்கு உண்டான மலர்ன்றது சொல்லக்கூடியது முல்லை மலரை சொல்கிறேன். அதை தவிர குருவுக்கு உண்டானது சந்தன மரத்தை சொல்லுவான். இது தவிர பார்த்தீங்களேனால் இந்த சந்தன மரம் தானம் கொடுக்குறது, அதாவது கொண்ட கடலை, மஞ்சள் நிறம், இந்த மாதிரியான விஷயங்கள் குருவுக்கு சொல்கிறான். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவருக்கு குரு அந்த அளவுக்கு சரியில்லை, இந்த குரு பெயர்ச்சி கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, அதனால் அவளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது தனம் வருமானத்திலும் சரி, அதை தவிர வந்து அவளுக்கு உண்டான புத்திர பாக்கியங்களும் சரி, இல்லை புத்திரர்களால் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இல்லை கடன் ஏறக்கூடிய வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, கடல் கழுத்தை நெரிக்கக்கூடிய வாய்ப்புகளாகவும் சரி, இந்த மாதிரியான எளிய பரிகாரங்களை செய்கிறது ரொம்பவும் நல்லது. அதாவது என்ன அப்படின்னா, முதல்ல வந்து குரு காயத்ரின்னு சொல்லக்கூடிய ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தரமாவது இந்த குரு அடுத்த பெயர்ச்சி ஆறவர்களும் சொல்கிறது ரொம்பவும் நல்லது. அது தவிர குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது இந்த கொண்டக்கடலை வெள்ளை கலர் கொண்டக்கடலையை வந்து சுண்டல் பண்ணி இது பண்ணுறது. அது தவிர முல்லைப்பூ சாத்துறது குரு பகவானுக்கு, இல்லை தட்சிணாமூர்த்திக்கு. அது தவிர வந்து மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொடுக்கறது. படிக்கக்கூடிய இடங்கள், அதில் வந்து அதாவது பாடசாலைகள், இதுக்கெல்லாம் வந்து படிக்கிறதுக்குன்னு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை தானமாக கொடுக்கறது. நெய் போட்ட ஸ்வீட்டு அது வந்து வாங்கி தானமாக கொடுக்கறது. அதாவது கோவிலில் வந்து நெய் போட்ட ஸ்வீட், அதாவது சக்கரை பொங்கல்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கறதன் மூலியமாக குருவுக்கு உண்டான பிரீத்தி. சரி, இது எப்போ பண்ணலாம்? குருவுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது எப்போவுமே குருவின் நாளான, அதாவது வியாழக்கிழமை அன்றைக்கி பண்ணணும். அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த காயத்ரி மந்திரத்தை எப்போ சொல்லணும்? வியாழக்கிழமை கார்த்தால முதல் மணி நேரம், அதாவது ஹோரைன்னு சொல்லுவோம். அதாவது சூரியன் உதித்த முதல் மணி நேரத்தை ஹோரை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஹோரையில் முதல் மணி நேர ஹோரை, அதாவது உங்களோட ஊரில் சூரிய உதயம் வந்து 7 மணி இருக்கலாம், இல்லை 6 மணி இருக்கலாம், இல்லை 5 மணி இருக்கலாம். எந்த மாதிரியான இதுவாக இருந்தாலும் சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த காயத்ரி மந்திரத்தை 3 முறை சொல்கிற இல்லையானால் உங்களுக்கு வரக்கூடிய வர வேண்டிய எந்த பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக தவிர்க்கப்படும். சரி, இப்போது குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் போயின்னு இருக்கும் இங்கே, அதாவது மேலே இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் வரலாம் அனுப்பிச்சி வைங்க. நான் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன். சந்தின்றது வந்து பார்த்தாலேயானால் மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் நினச்சின்னு இருப்பா, 3ஆம் பாதத்தில் இருக்கும், ராசியே மாறிடும். இது வந்து நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தின்னு சொல்லுவோம். அதே மாதிரி லக்னத்தையும் பார்த்தோன்னா அதே மாதிரி லக்னத்தில் பார்த்தேனால் விசாக நட்சத்திரம் நினச்சின்னு இருப்பா, விசாக நட்சத்திரம் துலா ராசி நினச்சின்னு இருப்பா, விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருப்பாள். அதனால் சந்தி முதல்ல பார்க்கணும். அதே மாதிரி நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கிறா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுட்டு
உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு இப்போ நடக்கக்கூடிய மாறுதல்கள் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதுன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை நான் சொல்கிறேன். அதற்குண்டான கட்டணத்தையும் போடுறேன். அதை அனுப்புங்க. அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு பெயர்ச்சி 2025 11/5/2025 முதல் 26/5/2026 வரை பார்க்கலாம். மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா குரு பகவான் அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தவர் 3ஆம் இடத்துக்கு போகிறார். அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் உண்டான 9 பாதத்துக்கு உண்டான மேஷ ராசிக்காரர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் மேஷ ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். சரி, 3ஆம் இடத்துல போகிறாரே, 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மறைவு ஸ்தானமாச்சே. குரு போய் அங்கே போய் உட்காந்து அதுவா நம்மளுக்கு என்ன ஒரு இது இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா 3ஆம் இடத்துல போய் அவர் உட்கார்ந்தாலும் 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம், வீரியஸ்தானம். முயற்சி ஸ்தானம்னு சொல்கிறது, வீரியஸ்தானம்னு சொல்கிறது இளைய சகோதர ஸ்தானம். அது தவிர வம்பு வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்ததுன்னா அதெல்லாம் சுமூகமாக தீரக்கூடிய ஸ்தானம். பொதுவாக 6ஆம் இடத்தை வம்பு வழக்கு சொல்லுவோம். இருந்தாலும் இந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தடைகளை தாண்டி வெற்றிகளை நோக்கி வெற்றி படிக்கட்டுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த விஷயத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய இளைய சகோதரத்துக்குள்ளே அந்யோன்யத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது அந்யோன்யம்னா ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததே ஆனால் ஒரு அமிக்கபிள் சொல்யூஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக பார்த்தாலேனால் உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 5, 7, 9ன்ற பார்வை அவருக்கு இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார், 9ஆம் இடத்தை பார்க்குறார். அது தவிர 11ஆம் இடத்தை பார்க்குறார். சரி, 7ஆம் இடத்தின் மூலியமாக என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா குரு பார்த்தால் குரு பலம் வந்துடுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது. திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டம். ஏன்னா சப்தமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருமணத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம். அதை குரு நோக்கினாலே போரும், நிச்சயமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய எதிர்பாலினத்தவர், அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணையும் பெண்ணாக இருந்தால் ஆணையும் குறிக்கக்கூடியது. அது தவிர பார்த்தேனால் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கன்சர்ன், அதாவது இந்த பார்ட்னர்ஷிப் வியாபாரம் பண்ணுற கூட்டு தொழில் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். குரு பகவானே 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால. அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய புகழ் ஏறக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 7ஆம் இடம் அழியா புகழை கொடுக்கும். 3ஆம் இடமும் சரி, 3ஆம் இடம்லேருந்து 5ஆம் பார்வையாக 7ஆம் இடமும் சரி அழியா புகழை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதனால் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது இருந்ததே ஆனால் நீங்கள் பண்ணீர்களே ஆனால் அந்த முயற்சிகள் மூலியமாக நிச்சயமான வெற்றி வாகை சூடி ஒரு அழியா புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. சரி, இப்போ உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார் குரு பகவான். அவருடைய இடத்தையே பார்க்குறார், அவருடைய வீடான தனுசு 9ஆம் இடத்தையே பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் பாக்கியங்கள் அதிகமாக இருக்கும். என்ன சார் பாக்கியம்ன்றீங்க, என்ன பாக்கியம் இது அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்திலும் தடங்கள் இல்லாமல் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் நடந்தது, அந்தந்த வயசுக்கு உண்டான விஷயங்கள் உங்களுக்கு வந்ததுனாலே அது பாக்கியம். அப்படி பார்த்தாலேயானால் இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் நிச்சயமாக நிறைவேறும். அதுவும் உங்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி நினைக்கக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இப்போ வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறாடா, பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக வெளிநாடு போய் மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மேஷராசி குழந்தைங்களுக்கு. அதை தவிர பார்த்தீங்களேனால் 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மூத்த சகோதர ஸ்தானத்தை சொல்லுவோம், லாபத்தை சொல்லுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா 2வது திருமணத்தை பற்றி சொல்லுவோம். 2வது திருமணம், அதாவது கணவனோ மனைவியோ ஆணோ பெண்ணோ
தனித்து விடப்பட்டிருக்கும் பொழுது இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் 11ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இரண்டாவது திருமண பாக்கியம் உண்டு. தொழிலில் அதீதமான லாபம் கிடைக்கும். லாபஸ்தானம்ன்றதும் அதுவும் குருவே பார்க்குறார். தனகாரகன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவரே பார்க்குறார். இதை தவிர பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்துல சனியும் ராகுவும் வேறு இருக்கார். சனி பகவான் கும்பத்திலே இருக்கார். வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் 2026 தான் மாறுறார். அதுதான் கோவில்கள்லேயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. அதனால் பார்த்தாலேயானால் குருவின் பார்வை சனியை ரொம்பவும் ஏற்ற கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால் அரசியல் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவா, மருத்துவம் பணியில் இருக்கிறவங்க, அதை தவிர ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான வியாபாரத்தில் இருக்கிறவங்க, அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், அதை தவிர கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர சமையல் கலை வல்லுநர்கள், ரத்தம் சம்பந்தப்பட்ட தொழில், இதிலெல்லாம் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். அதுவும் வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை தொடும்பொழுதும் உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, மொத்தத்தில் பார்த்தாலேயானால் மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு எல்லா முயற்சிகளிலும் வெற்றி தருவார். இளைய சகோதரர்கள் மூலியமாக எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கூட்டு தொழிலில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். நண்பர்கள் மூலியமாகவும் எதிர்பாலினத்தவர் மூலியமாகவும் நல்ல ஒரு பெரிய வெற்றி செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம், மேல் படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம், தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தந்தையின் சொத்துக்கள் வரும். அதாவது மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய பிஸ்னஸில் உங்களையும் இன்வால்வ் பண்ணுவாங்க. நீங்களும் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டராகவோ இல்லைன்னா அந்த இதில் பார்ட்னர்ஷிப்பில் உள்ளே போகிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள், தந்தை நடத்தக்கூடிய வியாபாரத்தில் நீங்களும் உள்ளே போவீங்க. இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும். செய்யும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால், அதாவது இந்த காலகட்டமான குரு பெயர்ச்சியான 11/5 26/5/2026 வரலும் உண்டான ஒரு வருஷத்தில் ஒரு முறையாவது நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் போயிட்டு வந்தாலேயானால், அங்கே முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்களேயானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக நடக்கும். மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுங்க. அதை தவிர கொண்ட கடலை சுண்டல் பண்ணி கொடுங்க. அதை தவிர பாடசாலையில் இருக்கக்கூடிய படித்த புரோகிதர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வேஷ்டி, அதாவது வஸ்திரங்கள் தானம் கொடுங்க. மொத்தத்தில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 95 விழுக்காடு இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமாக பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். ஆனந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி 11/5/2025 முதல் 26/5/2026 வரலாம். குரு பகவான் ரிஷபராசியில் மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்திற்கு 11/5/2026 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சித்த யோகம் கொண்ட நாளில் சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிற அன்றைக்கி மிருகசீரிஷம் 2 மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்திற்கு, அதாவது ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாளர். சரி, குரு பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தாலேயானால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. இயற்கை சுவர்களிலே முதன்மை சுவர்னு சொல்லக்கூடியவர் குரு. 100% அவர் இருந்த இடத்தையும் சரி பார்த்த இடத்தையும் சரி எப்பொழுதுமே பலப்படுத்தக்கூடியவர். பொதுவாகவே சில கிரகங்கள் பார்த்தா அந்த இடம் கெட்டு போகும்னு சொல்லுவார். ஆனால் இவர் பார்த்தா அந்த கிரகங்கள் சுபப்படும்.
அதனால் அதீத சுபர்னு சொல்லக்கூடியவர். அதனால் பார்த்தீங்கன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை வந்து பொன்னன் அப்படின்னு சொல்லுவாள். அதை தவிர ப்ரஹஸ்பதி அப்படின்னு சொல்லுவாள். அதனால் குரு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் அவருடைய அருளால் மட்டுமே எல்லா விஷயங்களும் போகக்கூடியது. குருவுக்கும் புதனுக்கும் பெரிய வித்தியாசம் என்னென்னா, புதன் அறிவு காரகன், அறிவு சம்பந்தப்பட்ட கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணக்கூடிய விஷயங்கள் புதன் மூலியமாக வரும். ஆனால் குருவின் அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த உபயோகத்தை, அந்த படித்த வித்தையை உபயோகப்படுத்தக்கூடிய தன்மையை உபயோகப்படுத்தக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் வரும். அதனால தான் குருவின் பார்வை எந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு ஏற்றது, குருவின் ஆசீர்வாதங்கள் ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, குருவை பற்றி சொல்லும் பொழுது பார்த்தேனால் அவர் பொன்னன்னு சொல்லுவோம். அதை தவிர வந்து அவர் ப்ரஹஸ்பதின்னு சொல்லுவோம், தேவகுருன்னு சொல்லுவோம். இருக்கும் கிரகங்கள் 9 கிரகங்கள். அந்த 9 கிரகங்களில் வந்து 7 கிரகங்களை சொல்லுவோம், 2 கிரகங்கள் அதாவது ராகு கேத்துன்றது ஒரே உடலில் 2 தலையும் வாலாகவும் இருக்கிறதுனால அது சாயா கிரகங்கள். ஒரு இதுதான், அதாவது நிழல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 7 கிரகங்களிலும் சூரியன் சந்திரனை விட்டால்னா 5 கிரகம்தான். அந்த 5 கிரகங்கள்லையும் மிகவும் முதன்மையான மிகவும் பெரிய இருக்கக்கூடிய கிரகமானது நம்மளுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம். அவருடைய பிரதிபலிப்பினால் நமக்கு 2.5 மடங்கு சுப பலன்கள், சூரியனுடைய ஒளி சக்தி நம்மளுக்கு வரும். அதனால் அதீத சுபம் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் என்று சொல்லக்கூடியது. சரி, இப்போ குருவின் பார்வை அப்படின்னு பார்த்தால்னா பொதுவாகவே எல்லா கிரகங்களும் 7ஆம் பார்வை அப்படின்றது சமசப்தம 180 டிகிரி பார்வைகளை பார்க்கும். ஆனால் குருவிற்கு விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் உண்டு. அதாவது அவர் இருக்கும் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் சுபப்படுத்துவார், 9ஆம் இடத்தையும் சுபப்படுத்துவார். மேலும் பார்த்தேனால் இந்த குரு பகவானுக்கு காலபுருஷ தத்துவத்தில் 9வது ராசியும் 12வது ராசியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, பாக்யஸ்தானத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், எந்த ஒரு விஷயத்திலும் தடங்கள் இல்லாமல் பாக்கியங்கள் கிட்டணும் அப்படின்னா, செல்வங்களாக இருக்கட்டும், படிப்பனாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம், நல்ல மனைவி இல்லாள், அது தவிர நல்ல இல்லம், அது தவிர குழந்தை பிராப்தி, எல்லா விஷயத்துக்குமே பாக்கியம் கிடச்சிருக்குன்னு சொல்லணுன்னாலே அதுக்கு குரு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல வலுப்பெற்று லக்னத்திற்கு இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததே ஆனால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுப்பார். குருவை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால் 12ஆம் இடத்தையும் அவருடைய காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடமான மீனமும் குரு பகவானுக்கு உண்டானது. எப்பொழுதுமே 12ஆம் இடம்னு விரயஸ்தானத்தை சொல்லுவோம், அதை தவிர வந்து தூக்கஸ்தானத்தை சொல்லுவோம். இதெல்லாம் வந்து குருவினுடைய நல்ல இது பார்வையோ இருந்தாரே ஆனால் உங்களுக்கு சுப செலவுகள் வரும், நல்ல தூக்கம் வரும், உடலாக நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதெல்லாம் வந்து குருவினுடைய பார்வையோ குரு இருந்தாலோ வரக்கூடியது. சரி, குரு பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால் அவருக்கு குரு அணி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், சந்திரன், செவ்வாய் மற்றும் குரு, இவர்கள் 4 பேர் ஒரு அணியாகவும், இவர்கள் வந்து அருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடியதாகவும், பொருள் அணின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிரனுடைய அணியாக, சுக்கிரன், புதன், சனி மற்றும் ராகு கேது இவர்கள் 5 பேரும் வந்து ஒரு அணியாகவும் இருக்கக்கூடியது. அதனால் குரு வந்து அதீத சுபத்துவர் 100% சுபத்துவர் குரு. அதற்கு அடுத்து சற்று கம்மியாக, அதாவது 80%, 75%ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கிரன் சிறந்தவர். அதே போல் பார்த்தாலேனால் அதீத சுபத்துவம் கொண்டவர் வந்து பௌர்ணமி சந்திரனும் தனித்த புதனும் சொல்லுவாள். மிச்சவா எல்லாருமே வந்து பாவர்கள்னு சொல்லக்கூடியது. சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரன், அதாவது வளர்பிறை சந்திரனோ பௌர்ணமி சந்திரனோ சுபராக கொள்ளக்கூடியது. அதுவும் வந்து அமாவாசையிலேருந்து வளர்பிறைன்னு பார்த்தோம்னா ஒரு 6 நாள் 7 நாளைக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு வெளிச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த காலகட்டத்தில் சந்திரனை எடுத்துக்க மாட்டான். சரி, இப்போ குருவை பற்றி பார்க்கும்பொழுது குருவினுடைய ஸ்தலங்கள் எல்லாருக்கும் தெரியும். குருவினுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடியது வந்து பணம் வரணும் அப்படின்னா குரு நல்லபடியாக இருக்கணும். குரு நல்ல இடத்துல இருந்து உங்களுடைய ராசியோ லக்னத்தையோ பார்த்தாரு ஏனால், 2வது ஸ்தானத்தை பார்த்து 11வது ஸ்தானத்தை பார்த்தாரு ஏனால் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. பொதுவாகவே குருவை நம்ம வந்து தனகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். ஜோதிட சாஸ்திரத்தில் தனகாரகன். அதை தவிர குருவுக்கு வந்து பார்த்தாலேயானால் புத்திர காரகன். இந்த 2ம் வந்து காரகத்துவத்திலே வரும்.
அதனால் ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய வலுத்தன்மை, உங்களுக்கு அடுத்த சந்ததியினர் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குரு நல்ல வலுத்து இருந்து குருவினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக இருக்கணும். அதனால் காரகத்துவம்னு பார்க்கும்பொழுது புத்திர காரகத்தை சொல்லுவாள். 5ஆம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு, இவர்கள் 3 பேரும் ஒரு ஜாதகத்தில் நல்லபடியில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு அதாவது புத்திர பிராப்தி இருக்கும், சந்தானம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதே மாதிரி தன காரகன்னு சொல்லக்கூடியவரும் குரு. அதனால் இந்த 2த்துக்குமே காரகத்துவம் அவரது. அதனால் மிச்சப்படி நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணாலும் இந்த 2 விஷயத்தில் ரொம்பவும் முக்கியமாக இருப்பார். இதை தவிர பார்த்தீங்கன்னா குருவுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது அரச மரம். அரச மரத்தை குருவுக்கு உண்டான மரம். ஏன்னா அரச மரத்தில் பார்த்தோம்னா ஒரு பகுதி விஷ்ணுவும் ஒரு பகுதி சிவனாகவும் சொல்கிறா, வேறு பகுதி பிரம்மாவாகவும் சொல்கிறா. அதனால் அரச மரத்தின் முழுவுமே மும்மூர்த்திகள் இருக்கிறதாகவும் அது குருவினுடைய ஆளுமையில் இருக்கிறதாகவும் சொல்லக்கூடியது. எல்லோருக்குமே சுபராக இருக்கக்கூடியவர் குரு. அதுதான் ரொம்ப பெரிய விசேஷம். யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டார். ஒரு நல்லது பண்ணுவார், இல்லைன்னா பண்ணாமல் இருப்பார். தீங்குன்றது பண்ண மாட்டார். மேலும் பார்த்தீங்களேனால் குருவுக்கு உண்டான மலர்ன்றது சொல்லக்கூடியது முல்லை மலரை சொல்கிறார். அதை தவிர குருவுக்கு உண்டானது சந்தன மரத்தை சொல்லுவாள். இது தவிர பார்த்தீங்களேனால் இந்த சந்தன மரம் தானம் கொடுக்குறது, அதாவது கொண்ட கடலை, மஞ்சள் நிறம், இந்த மாதிரியான விஷயங்கள் குருவுக்கு சொல்கிறான். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவருக்கு குரு அந்த அளவுக்கு சரியில்லை, இந்த குரு பெயர்ச்சி கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, அதனால் அவளுக்கு பிரச்சனைகள் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது தனம் வருமானத்திலும் சரி, அதை தவிர அவளுக்கு உண்டான புத்திர பாக்கியங்களும் சரி, இல்லை புத்திரர்களால் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இல்லை கடன் ஏறக்கூடிய வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, கடல் கழுத்தை நெரிக்கக்கூடிய வாய்ப்புகளாகவும் சரி, இந்த மாதிரியான எளிய பரிகாரங்களை செய்கிறது ரொம்பவும் நல்லது. அதாவது என்ன அப்படின்னா, முதல்ல குரு காயத்ரின்னு சொல்லக்கூடிய ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தரமாவது இந்த குரு அடுத்த பெயர்ச்சி ஆறவர்களும் சொல்கிறது ரொம்பவும் நல்லது. அது தவிர குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது இந்த கொண்டக்கடலை வெள்ளை கலர் கொண்டக்கடலையை சுண்டல் பண்ணி இது பண்ணுறது. அது தவிர முல்லைப்பூ சாத்துறது குரு பகவானுக்கு, இல்லை தட்சிணாமூர்த்திக்கு. அது தவிர மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொடுக்கறது. படிக்கக்கூடிய இடங்கள் அதில் அதாவது பாடசாலைகள் இதுக்கெல்லாம் படிக்கிறதுக்குன்னு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை தானமாக கொடுக்கறது. நெய் போட்ட ஸ்வீட்டு அது வாங்கி தானமாக கொடுக்கறது. அதாவது கோவிலில் நெய் போட்ட ஸ்வீட், அதாவது சக்கரை பொங்கல்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கறதன் மூலியமாக குருவுக்கு உண்டான பிரீத்தி. சரி, இது எப்போ பண்ணலாம்? குருவுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது எப்போவுமே குருவின் நாளான, அதாவது வியாழக்கிழமை அன்றைக்கி பண்ணணும். அதை தவிர பார்த்தேனால் இந்த காயத்ரி மந்திரத்தை எப்போ சொல்லணும்? வியாழக்கிழமை கார்த்தால முதல் மணி நேரம், அதாவது ஹோரைன்னு சொல்லுவோம். அதாவது சூரியன் உதித்த முதல் மணி நேரத்தை ஹோரை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஹோரையில் முதல் மணி நேர ஹோரை, அதாவது உங்களோட ஊரில் சூரிய உதயம் 7 மணி இருக்கலாம், இல்லை 6 மணி இருக்கலாம், இல்லை 5 மணி இருக்கலாம். எந்த மாதிரியான இதுவாக இருந்தாலும் சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த காயத்ரி மந்திரத்தை 3 முறை சொல்கிற இல்லையானால் உங்களுக்கு வரக்கூடிய வர வேண்டிய எந்த பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக தவிர்க்கப்படும். சரி, இப்போது குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் போயின்னு இருக்கும் இங்கே, அதாவது மேலே இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் வரலாம் அனுப்பிச்சி வைங்க. நான் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன். சந்தின்றது பார்த்தேலையானால் மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் நினச்சின்னு இருப்பா, 3ஆம் பாதத்தில் இருக்கும், ராசியே மாறிடும். இது நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தின்னு சொல்லுவோம். அதே மாதிரி லக்னத்தையும் பார்த்தோன்னா அதே மாதிரி லக்னத்தில் பார்த்தேனால் விசாக நட்சத்திரம் நினச்சின்னு இருப்பா, விசாக நட்சத்திரம் துலா ராசி நினச்சின்னு இருப்பா, விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருப்பாள். அதனால் சந்தி முதல்ல பார்க்கணும். அதே மாதிரி நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கிறா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு இப்போ நடக்கக்கூடிய மாறுதல்கள் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதுன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை நான் சொல்கிறேன். அதற்கு உண்டான கட்டணத்தையும் போடுறேன். அதை அனுப்புங்க. அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன்.
இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு பெயர்ச்சி 2025 11/5/2025 முதல் 26/5/2026 வரை பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்கள் புனர்பூசம், மிருகசீரிஷம், திருவாதிரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்கள் கொண்ட ராசி. இந்த ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன், மாத கிரகத்தில் ஒன்று. இப்போ பார்த்தாலேயானால் குரு பகவானின் பெயர்ச்சி எந்த அளவு இருக்குது அப்படின்றது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாகவே இந்த மிதுன ராசிக்காரர்கள் படாத பாடுபட்டுருக்கா. ஏன்னா சனி பகவான் அஷ்டமத்தில் இருந்து அவர் அஷ்டமத்தை முட்டுட்டு 9ஆம் இடத்துக்கு போய் திருப்பி வக்கரகரி அடைஞ்சு பெரிய பிரச்சனைகளில் போயின்ட்டுருக்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வரார். இதுக்குள்ளே பார்த்தாலேயானால் உங்களுக்கு 4ஆம் இடத்துல கேத்து இருந்து இப்போ ராகு கேத்து பெயர்ச்சிக்கு அப்புறம் பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்வில் கொஞ்சம் கொஞ்சமாக மலர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது யூ கேன் see a light in the tunnelனு சொல்லுவாள். அந்த மாதிரி ஒரு வெளிச்சம், ஒரு இருண்ட குகைக்குள்ளே உங்களுக்கு வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. சரி, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கே வரார், உங்களுடைய ராசியிலே இருக்கிறார். என்ன சார் இது, குரு உங்களுடைய ராசியிலே இருக்காருன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்த மாட்டாரா, மன அழுத்தம் வராதா, உடல் நலத்தை பின்னடைவு வராதா அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. ஏன் சொல்கிறேன்னா பணத்தை கொட்டக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு இருக்கும் இடத்தையும் சுகப்படுத்துவார், பார்க்கும் இடத்தையும் சுகப்படுத்துவார். உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியங்களில் ஜெயம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசியில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம்னு 3 இடத்தையும் குரு பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம், பதவி, பூர்வ புண்ணியம், அதை தவிர புத்திர பாக்கியம், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் அதாவது 11/5/2025 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு மிதுன ராசிக்காரர்களாக இருந்தாலும், திருமணமாய் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, இது வரலும் குழந்தை பாக்கியமே இல்லை, 4 வருஷம் 5 வருஷம் ஆகிடுத்து, 10 வருஷம் ஆகிடுத்து, அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததே. ஆனால் நீங்கள் அவசியமாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க போகிறார். குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு, கவலைப்பட தேவையில்லை. இந்த வருஷம் இந்த இது முடியும் பொழுது 26ஆம் ஆண்டு பிறக்கும் பொழுதே உங்கள் கையில் குழந்தை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு பதவி உயர்வு வரும். பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருக்கிறவா, அதாவது பாட்டு பாடக்கூடியவர்கள், இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கு, அது தவிர பார்த்தாலேயானால் ஐடி ப்ரொஃபஷனல், கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவா, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், கம்யூனிகேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள், கணித துறையில் இருக்கிறவா, வியாபாரங்கள், பேப்பர், புத்தகம், நோட்டு எழுதுறது, கவிஞர்கள், கலைஞர்கள், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். ஆர்ட் டைரக்டர்ஸு, இவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சம சப்தமத்தையும் குரு பார்க்கறதுனால திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா குரு பார்க்கணும் அப்படின்றது, குரு பலம் இருக்கான்றது நிச்சயமாக சொல்லணும். அப்படின்னா தான் குரு பார்த்தால்தான் சப்தமத்தை கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் இவ்வளவு நாளாக தட்டி போயிட்டு இருந்த வரன் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சம சப்தமத்தை குரு பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மேலும் பார்த்தாலேயானால் அந்த 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் தொழில், அதாவது கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. இந்த குரு பெயர்ச்சியில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் உங்கள் குழந்தைகளுக்கு நிச்சயமாக வரும்.
ஒருவேளை நீங்களே மிதுன ராசிக்காரர்களாக இருந்து படிக்கிறதுக்கு வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருந்தாலும் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. தந்தையினுடைய சப்போர்ட் இருக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துலையே இருக்கார் சனியும். அதனால் தந்தையினுடைய சப்போர்ட்டு நிச்சயமாக இருக்கும். பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தந்தையினுடைய இண்டஸ்ட்ரியில் உங்களை பார்ட்னராக சேர்த்துக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு 9ஆம் இடத்தை பார்க்குறார். தந்தையினுடைய சொத்துக்கள் வரும். தந்தையினுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பார்த்த இடம் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தீர்க்கமான சிந்தனைகள், எடுத்த காரியங்களில் வெற்றி. அது தவிர உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதியினர் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படும். ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் வந்தாச்சு. நிச்சயமாக திருமண யோகம், திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழிலில் அபரிமிதமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தேலையானால் உங்களுக்கு நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மேலும் 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தந்தையின் மூலியமாக அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும். தந்தையின் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையினுடைய வியாபாரத்தில் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பாக்கியங்களும் நிச்சயமாக உண்டு. அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கைலாம் நிச்சயம் ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது. 90% மேலே உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் ஒருவேளை சரியில்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரி அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. அதாவது ஆழ்வார் திருநகரி போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஆதிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளங்க அவர் குருவினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் குரு கிரகத்துக்கு பண்ண வேண்டியது எல்லாமே அங்கே பண்ணுவாள். அதனால் ஆதிநாராயண பெருமாள் ஆழ்வார் திருநகரி போயிட்டு வர்றதன் மூலியமாகவும் வியாழக்கிழமை ஒரு தடவையாவது துளசி மாலை போட்டு பெருமாளை சேவிச்சுட்டு வர்றதுனாலையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர ஆஞ்சநேயருக்கு வியாழக்கிழமை துளசி மாலை போட்டுட்டே வாங்கும். பெரிய ஏற்றம் உங்களுடைய வாழ்வில் நல்ல ஒரு வசந்த காலம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.